வெளிப்படுத்தல் விசேஷம் 21:4 அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற காலங்கள் வரையும் ஏதாவது வகையில் நமக்கு கண்ணீர் சிந்துகிற நேரம் என்னாலும் அல்லது நாம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்மை சந்தோஷம் இராமல் கண்ணீர் சிந்த வைக்க சூழ்நிலைகள் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட்டாலும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இந்த பூமியில் நாம் எதற்கெல்லாம் கண்ணீர் சிந்தனமோ பரலோகத்தில் தேவன் நமக்காக ஆயுத்தமாக்கப்பட்ட நித்திய வாசஸ்தலத்தில் கண்ணீர் யாவையும் அங்கே துடைப்பார். இனி அங்கே மரணம் இல்லை, ஒரு மரணமில்லாத வாழ்க்கை தருவார். அங்கே துக்கம் இல்லை. இங்கே துக்கம், இங்கே மரணம் இருந்தாலும் அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுவதும் இல்லை என்று சொல்லுகிறது. வருத்தம் இல்லை. இந்த பூமியில் மனுஷன் எந்த வயது வந்தாலும் அவனுடைய வருத்தங்கள் இருக்கத்தான் செய்து. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தில் மிகுதி 80, அது மீஞ்சது வருத்தம் சஞ்சலம் என்று சொல்வதை போல வருத்தம் இல்லை, முந்தினவைகளெல்லாம் ஒழிந்து போயின என்று வெளிப்பெற்று நீ தேவனுக்காக ஊழியம் செய்வதனால, விசுவாச வாழ்க்கை வாழ்வதனால நீ விட்ட கண்ணீர் யாவையும் துடைத்து ஒரு மரணம் இல்லாத, வருத்தம் இல்லாத, பசி இல்லாத, தாகம் இல்லாத ஒரு இடத்தையும் தேவன் உனக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அது 2000 வருஷத்துக்கு மேலே கை வேலை இல்லாத நித்திய வீட்டை உனக்காக அப்பா கட்டுகிறார். அதற்காக கண்கள் மூடி நல்ல ஆண்டவரே, அந்த கண்ணீர் இல்லாத, பட்டினி இல்லாத, வருத்தம் இல்லாத, சஞ்சலம் இல்லாத, வருத்தம் இல்லாமல், துயரம் இல்லாத அந்த இடத்திற்காக ஆண்டவரே எங்களை எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. அங்கே கண்ணீர் யாவும் துடைக்கப்படுவதற்காக நன்றி என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். இந்த வாக்கின்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.